பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் 10 நாள் எடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ரொம்ப கம்மி. இந்த இவ்வளோ பெரிய மேசிவாக நம்ம பண்ணுறதுக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வெறும் நம்ம கிரிக்கெட் ஃபீல்ட்லையோ கிரிக்கெட் மேட்ச்லேயே மட்டும் வச்சுக்கலாம். இங்கே அவங்க நம்மளுக்கு நிகராகவும் இல்லை. நாங்கள் அந்த ஒரு ஆர்மி கூட நம்ம சண்டை போடுறோன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. அது முதுகெலும்பு இல்லாத ஆர்மி. ஒரு ஏர்கிராஃப்ட் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் போகும்போது அதுக்கு பின்னால் உங்களை ஏர்கிராஃப்ட் வச்சு அவங்களோட ஓன் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அடி வாங்கணுன்ற யோசிக்கிற ஆர்மி. இல்லைன்னா ஒரு ஆர்மி இவ்வளோ நாளாக டெரரிஸ்ட் கூட சேர்ந்து இன்னொரு தேசத்தை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்தியா வர்சஸ் சைனான்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோட முக்கியமான கார்கில் போரோ இல்லை டெரரிஸ்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போதும் நீங்கள் அமரன் படத்தில் பார்த்த மாதிரி போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்களோ வெளியே, அங்கேருந்து போகணுன்ட்டு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் நம்ம பயந்துட்டு உயிருக்காக பயந்துட்டு ஓடுறது அதெல்லாம் ஆர்மியில் நம்ம பார்க்க முடியாது. 34 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகாது. மக்கள்லேருந்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து, டிப்ளமேட்ஸ்லேருந்து, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த சக்ஸஸை பார்க்குறோம். புஜ் வரைக்கும் அவங்க காமன் பார்டர் வச்சுருக்காங்க. குஜராத்தோட புஜ் வரைக்கும். அது கீழே வரணும்னா அவங்க அரேபியன் கடலில் தான் வரணும். அது நம்மளோட அரேபியன் கடலோட பார்டர். அதனால் அதை தாண்டி வரணுன்றது அவங்களால முடியாது. இல்லை அவங்க ஹை சீஸில் போயிட்டு அங்கேருந்து அவங்க எதாவது தாக்குதல் பண்ணால் தான் உண்டு. ஆனால் நம்ம நேவி ஆல்ரெடி அங்கேருந்து ஒரு நேவல் பிளாக்கேட் பண்ணிடுச்சு. அப்படின்றப்போ பாம்பே கீழே அவங்க வர்றது இவ்வளோ சாத்தியம் இல்லை. அது வார்ஷிப்ஸில் வந்தால் அது கண்டிப்பாக நிறுத்தப்படும். ஏன்னா இப்போ வார்லைக் சிச்சுவேஷன் ஆகுது, அங்கேயே போர் நடக்கும். அதனால் அந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு பாம்பே கீழே இருக்க எந்த மாநிலத்துக்கு வர்றது கஷ்டம். உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் 10 நாள் எடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ரொம்ப கம்மி. இந்த இவ்வளோ பெரிய மேசிவாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம முப்படையும் ரொம்ப சீக்கிரமாக தயாராகிடுச்சு. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதம் எடுத்து இவ்வளோ மேசிவ் ஸ்கேல். ஏன்னா பஹல்காம் 4 பேர் 26 பேரை சுட்டு போயிட்டாங்க. 3 பேர். இங்கே அப்படி இல்லை. அப்புறம் அது ஒரு டெரரிஸ்ட். அது எப்படி நினச்சதோ அப்படி மாற்றிக்கலாம். இது ஒரு பெரிய தேசம். உலகத்தில் ஒரு 3வது இல்லை 4வது ஆக இருக்கிற வேண்டிய ஒரு தேசம். எக்கனாமிக் சூப்பர் பவர், மிலிட்ரி சூப்பர் பவர்லாம் இருக்குது. அப்படி நினச்ச பண்ணிட முடியாது. அப்படி இந்த ஆப்ரேஷன் இவ்வளோ இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு 10 நாள் தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீலிங். ரெண்டாவது, எல்லா டெசிஷனும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேர் வைக்கிறது, லேடி ஆஃபீஸர்ஸை சொல்லி ப்ரீஃபிங் பண்ணுறது உலகத்திலே இது ஃபஸ்ட்டு. மேஜர் ஆப்ரேஷனுக்கு கான்ஃபிடென்ட்டாக 2 யங் லேடி ஆஃபீஸர்ஸ் ப்ரீஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிசிஷன் அட்டாக் அது டெசிஷன் எடுத்தது, முப்படையும் ஆக்டிவேட் பண்ணுறது, இன்றைக்கி வரைக்கும் அடித்த ஸ்ட்ரைக்ஸு எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இனிமேல் கொஞ்சம் எஸ்கலேட்டட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு வார் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட எக்ஸப்ட் ஃபார் தட் கேஷுவல்ட்டிஸ் அண்ட் சிவிலியன் அவங்க பாம்பு போட்டதில் கேஷுவல்ட்டிஸை விட்டுட்டு ஒரு மேஜர் கேஷுவல்ட்டிஸில் இல்லை. ஒரு ஆர்மியிலேருந்து ஒருத்தர் நபர் இறந்துருக்காரு. ஸோ கேஷுவல்ட்டிஸை கம்மி பண்ணுறது தான் மெயின் எய்ம். பொருட்களோ எக்யூப்மெண்ட்டோ திருப்பி வந்துடலாம், ஆனால் உயிர் திருப்பி வராது. ஸோ அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். அதே மாதிரி அங்கேயும் வெறும் மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸும் அடிக்கணும், டெரரிஸ்ட் கேம்பை மட்டும் தான் அடிக்கணும், அங்கேயும் சிவிலியன் கேஷுவல்ட்டிஸை மினிமைஸ் பண்ணணும். இதுதான் இந்த திசையிலே தான் நம்ம நாடும் போயிட்டுருக்கு. அதுதான் எங்களோட குறிக்கோளும். இது வெறும் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனாக பண்ணாமல் ஹோல் ஆஃப் நேஷன் அப்ரோச். அதாவது முழு நாடும் கூட இருந்தது. மக்கள்லேருந்து, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து, டிப்ளமேட்ஸ்லேருந்து, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த சக்ஸஸை பார்க்குறோம். இதில் ஏதோ ஒரு மீடியா கூட இதில் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏதோ ஒன்று துண்டிச்சிட்டில் வேறு மாதிரியே நினைச்சா இது விளைவுகள் இவ்வளோ ஸ்மூத்தாக இருந்திருக்காது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் போயிருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அவங்கக்கிட்ட நம்ம சொன்னமே ஒழிய நீங்கள் அந்த கொடுங்கன்னு, ஆனால் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் இதோட ப்ரிப்பரேஷன் அன்னிலேருந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பிளானிங்லாம் ஆகி எது எப்படி எடுக்கணும், எப்போ அதை பண்ணணும், ப்ரிசிஷனாக அது எப்படி அந்த பாம்பு அடிக்கிற மாதிரி அது மாதிரி பிளானும் அது எக்ஸிக்யூஷனும் ப்ரிசிஷனாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான. வெறும் மிலிட்ரியோ இல்லை ஒரு லீடர்ஷிப் விக்டரியை பார்க்காம பூரா தேசத்தோட விக்டரியை பார்க்கணும். ஏன்னா தேசத்தோட மெயின் அங்கம் நம்மளோட நாட்டு மக்கள். அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா சப்போர்ட் பண்ணி ஏன் உன்னை நீங்கள் அடிக்கலைன்ற ஒரு கேள்வி கேட்டு அந்த 26 விதவைகளுக்கு நியாயம் வேணும்னு சொன்னது தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஜவானோட மனநிலை அங்கே எப்படி இருக்கும்ன்ற ரொம்ப இதாக சொல்ல போகிறேன். நான் ஏன் தான் இந்த நேரத்தில் ரிட்டையர் ஆகிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் அங்கே போய் பார்க்கணும். இந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் நான் பவன் ஸ்ரீலங்காலையும் கார்கில்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் நம்மளை லீவ்லையோ எங்கேயா இருந்தால் உடனே நம்மளே போய் ஜாயின் பண்ணுறோன்னு போயிடுவோம். அவங்க தான் கூப்பிடணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 30 ட்ரைனிங் எல்லாம் எப்படின்னா எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு நிறையா வித்தைகள் தெரியும். எங்களை நாங்கள் பாதுகாக்கிறது எப்படி நாங்கள் நாட்டை பாதுகாக்க முடியும்? அதனால நம்ம பயந்துட்டு உயிருக்காக பயந்துட்டு ஓடுறது அதெல்லாம் நம்ம
ஆர்மியில் நம்ம பார்க்க முடியாது. 34 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகாது. இதோட முக்கியமான கார்கில் போரோ இல்லை டெரரிஸ்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போதும் நீங்கள் அமரன் படத்தில் பார்த்த மாதிரி போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்களோ வெளியே, அங்கேருந்து போகணுன்ட்டு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ பார்டரில் இருக்கிற ஜவானோ ஆஃபீஸரோ டோட்டலாக பெப்டப்பாக இருப்பாங்க. யார் இந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் போகிறேன்னா நான் போகிறேன் நீ போகிறேன்னு தான் அங்கே இருக்கும். இதை நான் நிஜமாக சொல்கிறேன், உங்கள் நாட்டு மக்களுக்கு சும்மா சொல்லலை. ஏன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி எனிமி டெரிட்டரியோ அவங்க லைவ் ஃபயரிங்லாம் பண்ணுறது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டபுள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எல்லாரும் போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வெறும் நம்ம கிரிக்கெட் ஃபீல்ட்லையோ கிரிக்கெட் மேட்ச்லேயே மட்டும் வச்சுக்கலாம். இங்கே அவங்க நம்மளுக்கு நிகராகவும் இல்லை. நாங்கள் அந்த ஒரு ஆர்மி கூட நம்ம சண்டை போடுறோன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. அது முதுகெலும்பு இல்லாத ஆர்மி. அது நான் என்னோட இதுக்காக சொல்ல உங்களுக்கு நான் ப்ரூஃபோட சொல்கிறேன். ஒரு ஏர்கிராஃப்ட் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் போகும்போது அதுக்கு பின்னால் உங்களை ஏர்கிராஃப்ட் வச்சு அவங்களோட ஓன் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அடி வாங்கணுன்ற யோசிக்கிற ஆர்மி. ரெண்டாவது தேசத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்கள் எல்லாம் ஆர்மியோ எக்ஸ் ஆர்மி பீப்புளோ வச்சுக்கிற ஆர்மி. அது அவங்களுக்காகவே அவங்க செல்ஃபிஷ் ஆன ஒரு ஆர்மி. அது இல்லைன்னா ஒரு ஆர்மி இவ்வளோ நாளாக டெரரிஸ்ட் கூட சேர்ந்து இன்னொரு தேசத்தை அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்தியா வர்சஸ் சைனான்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்றது இல்லை. அது சீக்கிரமாக அதை தகர்த்துட்டு அந்த தேசத்தை முறிச்சிட்டு போகிறது தான் எங்களோட வேலை. நீங்களே சொன்ன மாதிரி டிப்ளமேட்டிக்கலி முன்னால் எல்லாத்துக்கூடையும் வார் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கூடையும் பேசி இது எங்களோட நிபந்தனை நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு புரிய வச்சது அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறது தவறு. அமெரிக்கா நியூட்ரல் பொசிஷனும் எடுக்கல. டெரரிசமை இது வரைக்கும் எந்த நாடும் நம்மளுக்கு சொல்ல போரை நிறுத்துங்க இல்லை அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணதை கண்டம் பண்ணணுன்ட்டு இதுவரை யாரும் அதை கண்டம் பண்ணதில்லை இன்னைக்கு வரைக்கும் எந்த தேசமும். இப்போ அமெரிக்கா ஒரு பாகிஸ்தான் சப்போர்ட்டிவ் தேசமாக தான் இருந்திருக்கு. அவங்களோட ஏர்கிராஃப்ட்லாம் கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ரிப்பேருக்கு லோனும் சேங்ஷன்லாம் பண்ணியிருக்கு. ஆனாலும் அவங்க ஓப்பனாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு டெரரிசம்னால அஃபெக்ட் ஆன நாடு. அவங்க ஒரு உலகத்தோட ஒப்பீனியனில் ஒரு நேர் பார்வை பார்க்கணுன்னா அவங்க அதை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆனாலும் அவங்க ஐஎம்எஃப் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க ஓரளவுக்கு கொஞ்ச நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணலாம். சைனான்றது அவங்களுக்கு மெட்டீரியல் சப்போர்ட் கொடுத்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு எதிரி தேசமாக தான் சைனாவை நம்ம பார்க்குறோம், ஏன்னா அந்த கல்வான் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆனாலும் அந்த சைனா ஓப்பனாக அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம இதை கண்டமும் பண்ணல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கல. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்ததுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ஆளுங்க அனுப்புவாங்க. இன்றைக்கி அங்கே சைனீஸ் ஆளுங்க அங்கே இருக்கிறதுன்னு சொல்கிறது தவிர அங்கே அந்த பிஆர்ஐ காரிடர்னால அவங்க வேலைக்காக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவ்வளோ மிலிட்ரி பிரசன்ஸ் சைனீஸ் அங்கே இருக்காது. பட் மாரல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க ஜாஸ்தியும் பண்ண முடியாது. ஏன்னா சைனா இன்றைக்கி நம்ம இந்தியாவை ஒரு எக்கனாமிக் மார்க்கெட்டாக பார்க்குது. இந்த அமெரிக்காவோட அந்த டேரிஃப் வார்லாம் நடக்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியாவும் அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. அதனால இந்த ஒரு நடுநிலைமையில் ஆனால் அவங்க மனசில் நினைப்பாங்க போர் ஆகட்டும், இந்தியாவோட ரிசோர்ஸஸ் இதெல்லாம் கம்மியாகட்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவுட்வர்டாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஒரு இது பரம்பரை அப்படிதான் இருந்தது. முஷரஃப்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே இன்ஃபேக்ட் மிலிட்டரி லீடர்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அசாசினேட் பண்ணதா ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ஓப்பனா முஷரஃப் நவாஸ் ஷெரீஃப் ஃப்ளைட்ல வரும்போது அந்த ஃப்ளைட்லயே கடத்துற அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது. அதனால இன்னைக்கு முனீர் தான் அவர் இயக்குறாருன்னு சொல்றது தவறே இல்லை. அதுல 90% உண்மையா இருக்கலாம். 10% அவங்க ஃபிகரேட்டிவ் ஹெட் அவங்களை இது பண்ணுங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்றதுலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் டோட்டலி மிலிட்டரி ரூல்டு கண்ட்ரி. இங்க மாதிரி டெமோக்ராட்டிக் இல்லை. இங்க எப்படி நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இல்ல பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் தான் முப்படைக்கு இதா இருக்கிறாங்க. அது ஆன் கிரவுண்ட் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் இங்க நடக்குது. அங்க அப்படி இல்லை. அது அந்த ஹிஸ்டரியும் அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற ஒரு டைரக்ஷனும் அந்த மாதிரி. அது மிஸ் ரூலோட ரிசல்ட். அவங்க சரியா அது சாசன் பண்ணாதனால, சரியா ஆட்சி பண்ணாதனால அது ரிசல்ட். எல்லா ரிசோர்ஸஸ் நாட்டோட ரிசோர்ஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்காம ஒரு இடத்துலேருந்து ரிசோர்ஸஸ் எடுத்து இந்த அங்கே இருக்கிற பஞ்சாப் மாநிலமே வச்சுட்டு லைக் பொலிட்டிக்கல் பவர் ஒரு ஸ்டேட்டில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மிலிட்ரி பவர் இன்னொரு ஸ்டேட்டில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பாரபட்சம் நிறையா பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது. கில்கிட் பல்சிஸ்தான் மேலே இருக்கிற நாடு நம்மளோட பிஓகே அது ஆல்ரெடி ரிவோல்ட் பண்ணியிருக்கு. பலுச்சிஸ்தான் கீழே இருக்கிறது அது ரிவோல்ட் பண்ணியிருக்கு. பலுச்சிஸ்தான் ஈரானோட பார்டரில் இருக்குது. மேலே கைபர் பக்துத்வான்ட்டு அவங்க ஒரு தனி தேசம் கேட்டு ஆப்கானிஸ்தான் கூட போக பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா சிந்துஸ்தான் அவங்க கேட்குறாங்க. பஞ்சாப்ன்றது தான் கடைசியில் பாகிஸ்தானாக இருக்கும். இல்லைன்னா அந்த பஞ்சாப் நம்ம பஞ்சாப் கூட இணையும். அப்புறம் பிஓகேன்றது நம்மள்தான் இருக்கணும். நம்மளோட மினிமம் எய்ம் அட்லீஸ்ட் பிஓகே பிரித்து நம்ம எடுத்துக்கணும், இல்லை தனி தேசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கணும். ஏன்னா இது அப்படி பண்ணனா நம்ம பாகிஸ்தானுக்கு பண்ணுற ஒரு சேவை மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய நாடு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க கண்ட்ரோலில் இருந்தால் அது பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தேவையில்லை. நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு அங்கே ஒன்றும் புல்லப் பண்ணல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாகிஸ்தான்
அந்த நம்ம அங்கே அண்டை மாநிலம், நம்மளோட அண்டை மாநிலம் மட்டும் இந்த பக்கம் வரணும்னா அது சி மூலமாக தான் வர முடியும். ஏன் பாம்பேக்கே வர முடியும், பாம்பே வரைக்கும் புஜ் வரைக்கும் அவங்க காமன் பார்டர் வச்சுருக்காங்க, குஜராத்தோட புஜ் வரைக்கும். அது கீழே வரணும்னா அவங்க அரேபியன் கடலில் தான் வரணும், அது நம்மளோட அரேபியன் கடலோட பார்டர். அதனால் அதை தாண்டி வரணுன்றது அவங்களால முடியாது. இல்லை அவங்க ஹை சீஸில் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஏதாவது தாக்குதல் பண்ணால் தான் உண்டு. ஆனால் நம்ம நேவி ஆல்ரெடி அங்கேருந்து ஒரு நேவல் பிளாக்கேட் பண்ணிடுச்சு. அப்படின்றப்போ பாம்பே கீழே அவங்க வர்றது இவ்வளோ சாத்தியம் இல்லை. அது வார் ஷிப்ஸ்லாம் வந்தால் அது கண்டிப்பாக நிறுத்தப்படும். ஏன்னா இப்போ வார்லைக் சிச்சுவேஷன் ஆகுது, அங்கேயே போர் நடக்கும். அதனால அந்த பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ எந்த ஒரு பாம்பே கீழே இருக்க எந்த மாநிலத்துக்கு வர்றது கஷ்டம். ரெண்டாவது மிசைல், அங்கே இருக்கிற மிசைல் வந்து அவங்களுக்கு அங்கேயே நிறையா டார்கெட்ஸ் இருக்குது பண்ணணும். டெல்லி ஒரு லுக்ரேட்டிவ் டார்கெட்டு, அங்கே இருக்கிற இது மேக்ஸிமம் பாம்பே இதை தான் பண்ணுவாங்களே ஒழிய அங்கேருந்து கல்பாக்கம் அடிக்கிறதோ நம்ம ஹார்பர் அடிக்கிறதோ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து ஹைட்டன் ஸ்டேட் ஆஃப் வாரில் இன்னும் அதுக்கு முன்னால் நம்ம அந்த தேசத்தை நம்ம கையாண்டரலாம். அதனால் இந்த பக்கம் வர்றது சான்சஸ் 99.999% இல்லை. ஆனாலும் நம்ம போரில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ரெடி, என்ன வேணால் ஆகலாம், அதுதான் போர். என்ன நடக்கும்ன்ற நம்ம யூகிக்க முடியாது, அதுதான் பேட்டில். அதனால் இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளியர். ஏன்னா ஒரு ஃப்ளைட் அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம பக்கம் வரதுக்கு மிஸ் ஆக வேறு எங்கேயா போய் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. மற்ற சிட்டிஸை மற்ற கண்ட்ரிலேருந்து பண்ணுறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நடக்காது, ஃப்யூச்சரில் நடக்கும். அதுக்காக வேணுங்கிற இங்கே ஆனால் ஏர் அட்டாக் தான் ஆகும். அதனால் கல்பாக்கம் மின் நிலையம் அப்புறம் நம்மளோட ஹார்பர்லேயும் அந்த ஏர் அட்டாக் ட்ரில்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த நேரத்தில் அது அலட்சியமாக எடுக்காமல் எப்போ அது இந்த ரிஹர்சல் நிஜமாகுதோ அதை நம்ம கரெக்டாக பண்ணால் கேஷுவலிட்டிஸ்லாம் நம்ம கம்மி பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஆப் சிந்தூர்னு தான் சொல்லலாம். ஆனால் இது வாருக்காக ஆகிற சான்சஸ் நிறையாவே இருக்குது. எப்போ நம்ம ஒரு மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனை அவங்களோட மிலிட்ரி தளவாடங்களில் விமான தளவாடங்களை ஆக்ரோஷம் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து அதை நம்ம வாராக சொல்லிக்கலாம். டெரரிஸ்ட் இதில் வந்து ஒரு மிலிட்ரி இதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம பக்கத்தில் சொல்லும் போது இந்த டெரரிஸ்ட்க்கு சப்போர்ட் கொடுக்குறது அந்த இதுக்கு மிலிட்ரி பேஸஸ் தான். அதனால் அதில் அடிக்கிறது தப்பே இல்லை. ஆனாலும் மற்றவங்க கண்ணில் நம்ம மிலிட்ரி பேஸஸ் அடிக்க ஆரம்பித்தா அவங்களும் அங்கேருந்து ட்ரோன்ஸ் அமைச்சு நம்ம மிலிட்ரி பேஸஸை ஏம் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி வாரோட தொடக்கம்னு சொல்லலாம். இது ஹைட்டண்ட் எப்போ போகணும், எப்போ ஆன் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தரப்பட எப்போ போய் அவங்க நாட்டுக்குள்ளே பூருதோ அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு மதில் சோறு மாதிரி ஆப்ரேஷனாக இல்லை வாரான்றது ஒரு இதில் நம்ம சொல்லிட்டு இருந்துக்கலாம். ஆனால் இது வாரோட தொடக்கம் மாதிரி இருக்கும், அப்படியே நீடிச்சா. எல்லாருமே பீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. த மோர் வி ட்ரெயின் இன் பீஸ் த லெஸ் வி ப்ளீட் இன் வார்னு எங்கள் இதில் சொல்லுவோம். அதனால் ட்ரைனிங் இதாக வச்சு சண்டைக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சோல்ஜரும் அதை விரும்ப மாட்டாப்புல. ஏன்னா அதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது. போருன்றது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். அதில் சில பேர் வந்து ஃபோர்ஸ் ஆகி அதில் தள்ளப்பட்டிருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களே வாலண்டியராக அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கும்போது போருன்றது ஒரு கசப்பான இது. எல்லாத்தோட எக்கானமியும் கம்மியாகும், எங்கேருந்தோ அந்த எஃபெக்ட் ஆகும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வருமோ அவ்வளோ நல்லது. ஆனால் இந்த மாதிரி அவங்க எஸ்கலேட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக வச்சோம். இன்றைக்கி நம்ம நல்ல அடி கொடுத்துருக்குறோம் அவங்களோட விமான பேஸ் எல்லாம். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம, ஏன்னா அவங்க சும்மா இருப்பாங்கன்ற நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் இது போகும், அதுவே எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது எவ்வளவு சீக்கிரமாக நிறுத்தணுமோ இல்லை அண்டை நாடுகள் இன்டர்ஃபியர் பண்ணி நிறுத்துவாங்களோ இது போக போக பார்க்கலாம். ரொம்ப நன்றி, உங்கள் டைம். நன்றி.